உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் தவறுகளை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். நான் செய்த பாவங்களுக்கு இனி மன்னிப்பே கிடையாதா? நான் ஆண்டவரிடமிருந்து வெகு தூரம் வந்துவிட்டேனே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்கள் உன்னை தள்ளிவிடவில்லை. நான் உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவில்லை. நீ உன்னையே ஒரு குற்றவாளியாக பார்க்கிறாய். கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு எழுகிறது. நான் எவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். நான் சுத்தமாக வாழ்ந்திருக்க வேண்டியவன். இப்படி சேற்றில் விழுந்து விட்டேனே என்று நீ உன்னையே சபிக்கிறாய். மற்றவர்கள் உன் முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் நீயோ உன் இருதயத்தில் இருக்கும் கரையை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் என்னை தண்டிப்பாரோ, என் வாழ்க்கையை நான் இழந்து விடுவேனோ என்ற பயம் ஒவ்வொரு நாளும் உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை அப்படி பார்க்கவில்லை. நீ ஒரு குற்றவாளி அல்ல. நீ என் அன்பு பிள்ளை. உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த கனமான பாரம் எனக்கு தெரிகிறது. யாருக்கும் தெரியாமல் நீ மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள் என் கண்களுக்கு மறைவானது அல்ல. உன்னை மீட்பதற்காகவே நான் அந்த சிலுவை பாதையை தேர்ந்தெடுத்தேன். அந்த கொல்கொதா மலையில் என் சரீரம் கிழிக்கப்பட்ட போது, என் இரத்தம் சிந்தப்பட்ட போது நான் நினைத்ததெல்லாம்